வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ரோ ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது. அண்ட் இதுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th +2 அண்ட் டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் 40,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நாள் தான் இருக்குது. 4/4/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அதாவது ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். அதோட கைஸ், மெட்ரோ ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்துருங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட் ஆஃப் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத எல்லாமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேரியர்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த கேரியர்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். இந்த ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் மெட்ரோ ரயில்வே கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகாவிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்த ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50 பொசிஷன்ஸ் காலியாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BMRCLல இன்னும் நிறைய விதமான போஸ்டர்ஸ் காலியாக இருக்குது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கூடி சீர் வெளியிடுவோம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு கீழே இருக்கிறது நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது பெங்களூர் மெட்ரோ ரயில்வே கார்பரேஷன் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா 12/3/2025 அன்றைக்கி அப்ளிகேஷன் அப்லோடை பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான கான்ட்ராக்ட் பேஸில் தான் இப்போதைக்கு இந்த ஜாப் வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆப்ரேட்டருக்காக டிஓக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 போஸ்ட் காலியாக இருக்குது. அந்த 50 போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரப்பதற்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான டியூரேஷன் எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years டியூரேஷன் இருக்கும். பட் உங்களால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இதில் எவ்வளோ போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டவுட் வரும். அதையும் பார்க்கலாம். அண்டு இந்த ட்ரெயின் இதுக்கு பார்த்தீங்கன்னா 50 போஸ்ட் காலியாக இருக்குது. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணிக்க 10th பாஸ் பண்ணிக்கிறோம். மற்றும் பார்த்தீங்கன்னா 3 years டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோவில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தாவே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. பட் இந்த 5 years டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் இன்கம் உங்களுக்கு இன்க்ரீஸும் ஆகுன்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 82,660 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இன்க்ரீஸ் ஆகும். பட் இது கூட இல்லாமல் உங்களுக்கு நிறைய விதமான அலவன்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BMRCLல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் கேரியர் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்லோடு பண்ணி ஆகணும். இதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா ஆன்லைனில் அப்ளிகேஷனும் ஃபில் பண்ணி ஆகணும். ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோடு பண்ணி நீங்கள் இவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்டோட நீங்கள் இவங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சப்மிட் பண்ணுறப்போது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட் அண்டு டேட் ஆஃப் பர்த்தோட சர்டிஃபிகேட் அண்டு மெட்ரோ ரயிலுக்கான ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் NOC சர்டிஃபிகேட் இருந்தாலும்
நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஜெராக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவும் அல்லது ஆர்டினரி போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 38 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து நாங்கள் எங்களுடைய விருப்பப்படி நாங்கள் வச்சாலும் வைக்குவோம், அப்படி இல்லைன்னா இல்லை. பட் இதில் வந்து இன்டர்வியூ அண்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இஃப் ஹார்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நாங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் வந்து பண்ணிக்குவோம். பட் இது வந்து ஷுட்டாக வந்து நீங்கள் அனுப்பி ஆகணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கான பர்சனல் இன்டர்வியூ எப்போ இருக்கும் அண்டு இதுக்கான ஷார்ட்லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து யார் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த இமெயில் ஐடியோ அல்லது எஸ்எம்எஸ் மூலியமாகவோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎம்ஆர்சிஎல் வெப்சைட் த்ரூவாகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து வந்துடும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ரெக்குவயர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனோட ரெசிப்டை வந்து பார்த்திங்கன்னா 4/4/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இதுக்கான லாஸ்ட் ரிசிப்ட் ஆர்டு காப்பிக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9/4/2025 அன்னைக்கு ஈவினிங் 4 PM வரைக்கும் நீங்கள் வந்து ரிசீவ் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சென்ட்ரோ ஸ்பீடு போஸ்ட்டு மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான அட்ரஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சென்ட்ரல் மேனேஜர் HR பெங்களூர் மெட்ரோ ரயில் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்ரஸ்டட் காப்பி வந்து அனுப்பி தான் ஆகணும். அண்ட் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் இன்ஜினியரிங் லெவலில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பெங்களூர் மெட்ரோ ரயில்வேலேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து இருக்காங்க. 7 வேக்கன்சி வந்து இருக்குது. அந்த 7 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து உங்களுக்கான இந்த பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிவிலியர் இன்ஜினியரிங்கோ அதாவது எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் சிவிலுக்காக ஒரு வேக்கன்சியோ அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலியர் இன்ஜினியரிங்காக 4 வேக்கன்சியும் அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்ட் எம்முக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சியும் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங்காக ஒரு வேக்கன்சி, டோட்டலாக 7 வேக்கன்சி இருக்குது. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் சிவிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிடெக்கு சிவிலியர் இன்ஜினியரிங் மாஸ்டர் டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் சிவிலியர் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 year to 12 year வரைக்கும் இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்கும் இது தேவையில்லை. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் வந்து சிவிலியர் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலே போதும். அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் அண்ட் எம்முக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் முடிச்சிருந்தாலே போதும். அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் சிவில் ஆர்ட்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்கான லைஃப் செட்டில்மெண்ட்டான சேலரி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,06,250 அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் இன்ஜினியரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா 62,500 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். பட் இதுக்கான இன்க்ரிமெண்ட்டும் வந்து இருக்கும். பட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் மெடிக்கல் ஸ்பெசிலிட்டி அண்ட் பர்சனல் அட்டெண்டர் இன்சூரன்ஸு கவரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உடனே நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.